வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் ஏஜி எக்ஸ்போ 2025 மே 3ஆம் தேதி கோயம்புத்தூரில் உள்ள ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல்ல இந்த வாரம் ரிவெஞ்ச் வீக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வாரம். அதாவது இதுக்கு முன்னாடி விளையாண்ட டீம் கூட திரும்பவும் விளையாண்டு எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான வீக் இந்த வாரம். அதில் முதல் மேட்ச் வந்து பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபிக்கு இடையில இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் ஆர்சிபி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் பற்றி பேசுறதுக்காக நம்ம கூடிய ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் விவி கிரி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல. சந்தோஷம் சார். சார், எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மேட்ச். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் பெங்களூரில் மேட்ச் நடந்தது. ரெயின் இதெல்லாம் நடந்து மிகப்பெரிய எதிர்பார்க்கப்பட பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க அதில். ஸோ அதோட ரிவெஞ்சாக இன்னைக்கு மேட்ச் நடந்து ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு வந்து ஆர்சிபி நல்லா ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது பஞ்சாபோட வீக்னஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக டாஸை வின் பண்ணி போலிங் எடுத்துனாங்க. எஸ், அதுதான் பண்ணணும் இப்போ. அண்ட் வந்து பஞ்சாப் பேட்டிங் விட்டாங்க. பஞ்சாப் வந்து அந்த 2 பேர் அதிரடி ஆட்டக்காரங்க 2 பேர் ஆடினாங்க நல்லா. சிம்ரன் பவர் பிளேல நல்லா அடிச்சாங்க, அக்ரீட். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஆர்சிபி போலிங் வந்து நல்லா உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக போட்டு எல்லாருமே 5 போலரும் பிரமாதமாக போட்டு அப்படியே இவங்களை வந்து த்ராட்டில் பண்ணிட்டாங்க, சோக் பண்ணிட்டாங்க நம்ம பஞ்சாபை. அதுக்கேற்ற மாதிரி இது 6 ஓவருக்கு அப்புறம் என்ன எடுத்து இவங்க ஓப்பனர்ஸ் 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்தோடனே அவுட் ஆயிட்டார். ஆமாம். ஸோ அதனால அவங்க பேக் ஃபுட்டில் போயிட்டாங்க. பேக் ஃபுட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்தது, இங்கிலீஷ் அண்ட் ஷஷாங்க். அவங்க மறுபடியும் அவங்க 2 பேரும் ஒரே சமயத்தில் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து விக்கெட் லூஸ் பண்ண போய் அவங்க வந்து கொஞ்சம் ப்ரெஷர் தாங்க முடியாமல் 157 தான் அடிச்சாங்க. இந்த விக்கெட்டில் 157 இஸ் நத்திங். ஓகே. ஸோ அதனால வந்து ஆர்சிபி வந்து பிகாஸ் ஆஃப் தர் போலிங் தே ரெஸ்ட்ரிக்டட் பஞ்சாப் டு 157. அது சொல்லணும். அதுக்கப்புறம் ஆர்சிபி பேட்டிங் வந்தாங்க. சொல்லுங்க. குருணால் பாண்டியாவுடைய 2 விக்கெட் வந்து மிக முக்கியமான விக்கெட்டாக பார்க்கப்படுச்சு இன்னைக்கு மேட்ச்சில். ஆமாம், அவர் நல்லா போட்டார். அவர் நல்லா போட்டார். எனக்கு வந்து என்னென்னா எல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க அவங்க கரெக்டாக. இப்படி போடணும், இப்படி அட்டாக் பண்ணணும், இந்த பேட்ஸ்மேன் இப்படி போடணும் அப்படிலாம் எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டாரு. அந்த மாதிரி கிளினிக்கல் ஹோம் ஒர்க் டன். பட் இந்த ஐபிஎல் ஆரம்பத்தில் ஸ்ரேயஸ் வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தார். பட் ரீசெண்டாக பார்க்கும்போது அவருடைய ஃபார்ம் ரொம்பவும் குறைஞ்சிருக்கு. இது இந்த மேட்ச் வந்து ரொம்பவும் ரன்னே அடிக்காம ஒரு 2 ரன்ல அவுட் ஆயிட் பண்ணான்னு நினைக்கிறேன். 1 டிஜிட்ல அவுட். ரொம்ப கரெக்டு. லாஸ்ட் 3 இன்னிங்ஸ் அவர் அடிக்கல. ஓகே. அதுக்கு காரணம் வந்து அவர் எல்லா பாலும் அடிக்க ட்ரை பண்றாரு. அது வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, இந்த மாதிரி ஐ வாண்ட் டு பிளே அட்டாக்கிங் கிரிக்கெட் அப்படின்னாரு. நான் உடனே என்னோட காமெண்ட்ஸில் சொன்னேன், நான் அது தப்பு. யாருமே அந்த அட்டாக்கிங் கிரிக்கெட் ஃப்ரம் த பிகினிங் ஆடினாக்க அது டவுன்ஃபால் ஆகும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பெரிய பெரிய பிளேயர்ஸ் லைக் கிறிஸ் கேல், எம்எஸ் தோனி, இவங்கெல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபியூ பால்ஸ் விட்டு விட்டு விளையாடிட்டு ஸ்லோவாக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்சிலேட் பண்ணுவாங்க. அப்படிதான் இருக்கணும். இவர் முதலேருந்தே அதிரடி அடிக்கிறது வந்து அந்த மாதிரி. இப்போ சுனில் நாராயண் அடிப்பார், இல்லைன்னா ஃபில் சால்ட் அடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து அதிரடிக்குன்னே பிறந்தவங்க. அது வந்து தட் இஸ் நாட் குட் பேட்ஸ்மேன்ஷிப். அது ஒரு ரெஸ்பான்சிபிள் நம்பர் 3 கேப்டன் இந்த மாதிரி விளையாடக்கூடாது. நிச்சயமா நல்லா ஒழுங்காக வந்து இன்னிங்ஸை பில்டப் பண்ணணும். அவரோட ஆட்டிடியூட் வந்து தப்பா இருக்கு. ஆர்சிபி பேட்டிங் வந்த உடனே முதல் ஓவரே ஃபில் சால்ட்டுடைய விக்கெட்டை எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் அது கோலியுடைய படிக்கல் இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் வந்து 2 பேருமே 50 போட்டாங்க. இல்லை படிக்கல் பிரமாதம் ஆடினார் இன்னைக்கு. அவர் வந்து இந்த நல்லா அதுவும் ஒரு ஹோம்ஒர்க் தான் வச்சுக்கோங்களேன். பஞ்சாப் போலிங்கை நல்லா ரீட் பண்ணிட்டு யார் யார் எப்படி போடுவாங்கன்னு சொல்லிட்டு அடி நடிச்சு தீர்த்துட்டார் அவர். கோலியை வந்து செகண்ட் ஃபிடில் பண்ணார், அதாவது அவருக்கு சப்போர்ட் கொடுத்தாரு. அதுவும் நல்லதான். 2 பேரும் ஒரே சமயத்தில் அடிச்சாக்கா 2 பேரும் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால் ஸோ படிக்கல் பிரமாதம் ஆடினார், கோலி சப்போர்ட் பண்ணார். அப்புறம் படிக்கல் அவுட் ஆனப்பறம் கோலி டுக் ஓவர். அவர் வந்து இது பண்ணி ஸ்டெபிலைஸாக பண்ணிட்டாரு. ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட் விக்ட்ரி, இப்போ பிரமாதமான விக்ட்ரி. அண்டு நல்ல ரன் ரேட்டில் வரை இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட நெட் ரன் ரேட் நல்லா இதாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டாஸ் 2 பேருமே வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. யாருமே இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், T20 ஃபர்ஸ்ட் பவுலிங் தான். பவுலிங் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறோம் பைத்தியக்காரன். நான் இப்போ எழுதி தரேன், நீங்கள் வந்து சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற வின் பண்ணாங்க.
வின் பண்ணுறது வேறு. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தால் எப்போவுமே செகண்ட் பேட்டிங் தான் பெட்டர். ஏன்னா டார்கெட்டை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சேஸ் பண்ணுறது தான் ஈஸி. 20 ஓவருக்கு 11 பேட்ஸ்மேன் இருக்காங்க, ரைட்டா? ஈஸியாக சேஸ் பண்ணி விளாடலாம். அப்புறம் டியூ ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, அது வேறு. அந்த டியூ வந்துச்சுனாக்க செகண்ட் பேட்டிங் இஸ் ஈஸி, போலிங் போடுறது செகண்ட் போலிங் போடுறது கஷ்டம். அதனால் டாஸை வின் பண்ணி எல்லாருமே வந்து போலிங் தான் எடுக்கணும் T20ல. ஓகே. இன்னைக்கு பஞ்சாபுடைய பவுலிங் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஏன்னா விக்கெட் இருக்கு, ரொம்பவும் திணறினாங்க. என்ன காரணம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே? டியூ தான் அதுக்கு மெயின் ரீசன் வந்து ம். இல்லை டியூ முன்னாடியே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நல்லா பிளான் பண்ணி அட்டாக் பண்ணிட்டாங்க. படிக்கலோட இன்னிங்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க கோலிக்கு மேலே அந்த மேட்ச் கொடுத்தாங்க, பட் இருந்தாலும் படிக்கல் இன்னிங்ஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் தான் வந்து பஞ்சாப் போலிங் போட விடாமல் பண்ணிட்டார். அந்த அளவுக்கு வந்து நல்லா விளையாடினார் அவர். ஏன்னா நீங்கள் பார்த்துக்கலாம், அந்த பார்ட்னர்ஷிப்பில் கோலி வந்து ரொம்ப கம்மியாக தான் அடிச்சிருந்தார். ஆமாம். இவர் 61 இன் நோ டைம் அடிச்சுட்டு போயிட்டார் அவர் படிக்கல். அந்த படிக்கலை வந்து போன மேட்ச் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அவங்க ட்ராப் பண்ணி பேண்டேஜ் இண்டேஜ்னு ஒரு ஆள் எடுத்தாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ எல்லா கேப்டனும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டீமுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தேர்ட் பிளேஸ்லையும் ஃபோர்த் பிளேஸ்லையுமே இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே கன்ஃபார்ம் பிளே ஆஃப்ல போயிடுவாங்களா? இல்லை இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. 6 பேர் இந்த ரேஸ் இருக்காங்க. ஓகே, இப்போ மும்பையும் சேர்த்துக்க வேண்டியதான். ஏன்னா மும்பையும் வந்து அவங்களும் நல்லா வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ 6 பேர் ரேஸில் இருக்காங்க. 6 பேரில் 4 பேர் தான் போக முடியும். அது ஒன்றும் டிசைட் பண்ண முடியல. ஓகே, இன்னொரு ஒரு 10 days கழிச்சு தான் டிசைட் பண்ண முடியும். ஓகே. பஞ்சாப் தன்னுடைய அடுத்த மேட்ச்ல இந்த ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் சொல்லுவீங்க? அவங்க வந்து கேப்டன் வந்து நின்று ஆங்கர் ரோல் பண்ணணும். ஏன்னா அங்கே ஆங்கர் ரோலுக்கு ஆள் இல்லை. ஸ்ரேயஸ் ஐயர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் அதிரடி பேட்ஸ்மேன். அந்த ஆர்யான்ற சின்ன பையன் ப்ளஸ் பிரபு சிம்ரன் 2 பேரும். ஆமாம். அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து ஃபாரின் பேட்ஸ்மேன் இருக்காங்க 2 பேர். நான் என்ன சொல்கிறேன், இவர் வந்து அவங்களும் அதிரடி தான். ஸோ இவர் என்ன பண்ணணும், இவர் வந்து அங்கே நிற்கணும். இவர் ஃபர்ஸ்ட் இந்த அதிரடி ஆடுறதை விட்டுட்டு ஒழுங்காக சாய் சுதர்ஷன் ஆடுறான் பாருங்க, அந்த மாதிரி ஆடணும். சாய் சுதர்ஷன் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே மாடல் பேட்டிங். ஓகே ஓகே. என்னை கேட்டாக்க அவனுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இங்கிலாந்துக்கு டிக்கெட் வாங்கிடலாம் டெஸ்ட் மேட்ச்க்கு. ஓகே ஓகே. அதே மாதிரி பவுலிங்குமே கொஞ்சம் ஸ்விங்காக தான் மாற்றி மாற்றி தான் போடுறாங்க. ஒரு மேட்ச் சகால் விக்கெட் பண்ணுறாரு, ஒரு மேட்ச் ஆன்சன் இருக்கிறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி தான் விக்கெட் வந்துட்டு இருக்கு அவங்களுக்குமே. சரி, போன மேட்ச் நான் சொன்னேன் இந்த மாதிரி சஹல் வந்து நல்லா விக்கெட் எடுத்து ஆர்சிபி பீட் பண்ணாரு. ஸோ ஸ்கோர் டு செட்டில் அப்படின்னு சொன்னேன். அதாவது பழைய வெஞ்சன்ஸ் தீர்த்திண்டாரு அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? ஏன்னா ஆர்சிபி அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க வேணான்னு சொல்லிட்டு, ரைட்டா? அதனால வந்து அவர் வந்து பழி தீர்த்திட்டாரு. பட் இந்த மேட்ச் வந்து இவங்க பழி தீர்த்துட்டாங்க ஆர்சிபி. சஹலை பவுலிங் போடவே ஓடல, செம்மடி அடிச்சிட்டாங்க. எல்லாரையும் அடி அடிச்சிட்டாங்க நல்லா. படிக்கல் வந்து நல்ல ஒரு பிளான் பண்ணி நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டார். அது அப்ரிஷியேட் பண்ணணும். கண்டிப்பா. ஸோ இப்போ ரெண்டு டீமுமே தேர்ட் பிளேஸ்லையும் ஃபோர்த் பிளேஸ்லையும் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி மேட்ச் மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னொரு ஒரு 10 நாளைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது சார். கண்டிப்பா. ஆமாம், ஏன்னா இது என்ன வேணால் ஆகலாம். அண்டு லாஸ்ட் 4 டாப் 4 போகிறதுக்கு வந்து மும்பை வேற உள்ள நுழைஞ்சிருவாங்க போல இருக்கு எனக்கு. ஏன்னா மும்பை எப்பவுமே ஃபைட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தே அட்டாக். கண்டிப்பா அடுத்து அண்ட் வின் பண்ணிட்டே வருவாங்க. ஆமாம், ஷூர் சார். ஸோ அதனால வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ வழங்குகிறோம் சாண்டா மோனிகா ஸ்டடி அப்ராட் ஏஜி எக்ஸ்போ 2025. மே 3 கோயம்புத்தூரில் உள்ள ரெடிசன் ப்ளூ ஹோட்டலில் எங்களுடன் சேருங்கள். நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை.